வணக்கம் எல்லாருக்கும். சரிங்களா, நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிடி ஆக்டிவிட்டி பேஸில் நமக்கு இருக்கக்கூடிய புது வாத்தியார் சிறுகதை எல்லாரும் படிச்சோமா? எக்ஸாமில் வந்து தான் எழுதணுமா? சரி, நம்ம புது வாத்தியார் கதையில் நாம் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கக்கூடிய 5 வகையான படிநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளை, அனலைஸ், எவாலுவேட், கிரியேட். அந்த கிரியேட் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நாமளாக ஒரு இன்னோவேஷனாக கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த க்ரியேட்டிவ் தான். ஸோ அது வந்து நம்மளால் படைப்பாளியாக ஏற்கனவே ஒன்று படைச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம படைக்கிறது அப்படின்னா இப்போ மாறி வந்து நல்ல கவிதை எழுதலாம் அப்படின்னா அதை நம்ம கொண்டு வரலாம். அதே போல் சிறுகதை எழுதுறத க்ரியேட்டிவ் கொண்டு வரலாம். அதுக்கான படிநிலை தான் 6வது படிநிலைன்னு சொல்லக்கூடியது. இப்போது இந்த கதையில் நமக்கு முதல்ல வரக்கூடிய ரிமெம்பரிங்னு சொன்ன உடனே என்னென்னலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்கள். அந்த வாத்தியார் வந்து அந்த பொண்ணோட சரிசமமாக உட்காந்து அந்த கூட்டாந்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மறக்காமல் அப்படியே கூட்டாலும் இங்கே எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த சார் வந்து போயிடணும். ஓகே, சூப்பர். தருணுக்கு எனக்கு எது ஒரு ஸ்டாஃப் பசங்களும் விவரம் பிரித்து பார்க்காம 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு போகிறது. அது வந்து வெள்ளிக்கிழமானா முருகனுக்கு போய் இந்த மாதிரி சாமி பண்ணுறது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போய் இது எல்லாமே உங்களுக்கு டீச்சரும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி சாரி அந்த சூப்பர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா அப்பா பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்ன்றவங்க அவங்களுடைய அந்த எல்லா மாணவர்களையும் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் அவங்களும் நம்மளுடைய மகனாக நினச்சி இருக்கக்கூடிய நிகழ்வு. சூப்பர் நைஸ். அந்த சுகந்தி பொண்ணு வந்து அந்த சார் மறக்காமல் வந்து ஏஜ் அவங்க சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அதனால 20 வயசு அந்த டைமில் தான் வந்து தேர்ட் பண்ணுறது பண்ணியிருப்பான். கடைசி அவங்க டீச்சர் மறக்காமல் கடைசி வரைக்கும் வந்து பண்ணியிருப்பான். ஏன் இந்த விஷயம் எனக்கு நான் நான் 3rd படிக்கும் போது என்னோட கிளாஸ் வந்து என்னோட வீட்டு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் நிறைய வந்திருந்தாங்க. ரிமெம்பரிங்னு சொன்னோடனே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்கு வந்து ஒருத்தவங்களை போய் பார்த்தாலும் ஏதாவது இது தொடர்பு வந்தாலும் நமக்கு இந்த கதை ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அந்த பேஸில் தான் நமக்கு வந்து இந்த ரிமெம்பரிங் அப்படின்றது ஒரு படிநிலையாக நம்ம டிடி ஆக்டிவிட்டியில் நம்ம சொல்கிறோம். டிடி பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை. இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கிறதுன்றது எதை அடிப்படையில் இருக்கணும், புரிஞ்சாதான். இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன புரிதல், உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, இந்த கதையில் என்ன புரிஞ்சுது சொல்லுங்கள். என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு ஸ்டாஃபும் பசங்களும் என்ன பிரிச்சு பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொண்டு போகணும். அப்புறம் ஒரு ஸ்டாஃப் இது ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபை கொடுத்தாங்க. மேரேஜுக்கு விளையாட்டுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் ஸ்டாஃப் போனாங்க. ஏன் எங்களுக்கு இடமா போவாங்க. அது ரொம்ப பிடிச்சி அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அப்படின்னா சரிசமமாக உட்காரணும். ஸ்கூல் டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருப்பாங்க. இதே மாதிரினா அதாவது அவங்களோட பிள்ளையா நம்ம பிள்ளைகளோட பார்ப்பாங்க. ஓப்பனாக சொன்னாங்க என் பிள்ளைகள் இந்த எஃபெக்ட்லாம் போட மாட்டாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் போட்டு இதுவாத்தியாவது வேணால் அவங்க தான் நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே பின்னோக்கி தான் தேவைப்படும். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் அந்த மாதிரி முத்துக்கு என்ன புரிஞ்சுக்கிறது கடையில் வந்து என்னதான் அவங்க சின்ன வயசில் பழக்கமாக இருந்தாலும் இந்த பொண்ணை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இந்த வாக்கியம் போகிறது வந்து ஒரு மரியாதை கொடுத்து போகிறது சின்ன வயசுல. எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையான புரிதல் தான். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் நம்ம வேறு இடத்துலேருந்து வந்திருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான புரிதல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன புரிதல் என் சாரும் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கு. டீச்சர்ஸ் வந்து நான் வந்து டீச்சர் வந்து வந்து அப்பாவும் இருப்பாங்க, ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எல்லா பர்சன்டேஜும் நம்ம பார்ப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டு பர்சன்டேஜ் பேசுவாங்க. இந்த டைம் எந்த இடத்துலாம் கண்டிப்பாக ரெண்டு பேர் இருப்பாங்க. அது எந்த இடத்துலாம் ஜாலியாக இருக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசு இப்படிலாம் இருப்பான் அவன். ஸோ இந்த டைம் இப்படிலாம் பேசணும். இந்த டைம் கோவம் போடுவான். அந்த டைம் இப்படிலாம் பேசணும். நம்ம வந்து இன்னும் ஓவராக கோவப்படுறாங்க. இப்போ இந்த கதை
கதையிலேருந்து நீங்கள் உங்களோட லைஃபுக்கு என்னென்னலாம் அப்ளை பண்ண முடியும்? இந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். எதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்து எதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, ரெகுலர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து சரி யாருனாலும் சரி சொல்லி கொடுக்குறாங்க சொல்லணும்னு சொல்லி ஒரு லைஃப்பில் இருக்கணும்னு யாரையும் மறக்கக்கூடாது. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணணும். வேறு என்னெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க? இதில் பல கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம லைஃப்பில் எது அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? ஒரு கதையில் நம்ம பார்க்குறப்போ அந்த கதையில் குட் கேரக்டர்ஸும் இருப்பாங்க, பேட் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. நம்ம லைஃப்லேயே அப்படி தான். நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது குட் கேரக்டர்ஸும் வருவாங்க, பேட் கேரக்டர்ஸும் வருவாங்க. ஸோ நம்ம குட் பீப்புள் கிட்டேருந்து நல்ல விஷயத்தையும், பேட் பீப்புள்கிட்டேருந்து எதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை அனலைஸ் பண்ணுறீங்க, எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க? டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். அது யாராவது டீச்சர்ஸ் வந்து யார் தப்பாக பேசுகிற தப்பாக போகக்கூடாது. அவங்க வந்து நம்ம நல்லதாக சொல்லிடுறாங்க, நம்ம நல்லதுக்கு வாழ்க்கை முடியும். நம்மளும் அந்த குருவாத்தியார் மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு நம்மளும் அவங்க கூட இந்த மாதிரி கேரக்டர். என்னோட சார் வந்து எனக்கு நிறைய அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன். டீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலி மாற்றுறாங்க. ஆனால் அம்மா அப்பா தாண்டி அவங்க தான் உங்களை கைட் பண்ணுறாங்க. கடைக்கு ரைட் பண்ணுவா வீட்டில் நைட் என்ன இருக்கோம்னா மேக்ஸிமம் டே ஃபுல்லாமே நம்ம அவங்க தான் இருக்கனால கடைசியில் மாற்றுறாங்க. இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பர்டிகுலராக இவங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு நிறைய வாத்தியார் இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, பர்டிகுலராக ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த கதையிலேயுமே பார்த்தோம்னா அந்த கேரக்டரோட நேம் நமக்கு தெரியாது, பட் புதுவாத்தியார் அவருடைய கேரக்டர் அந்த நேம் அவருக்கு இருந்தாலுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது எப்படின்னா புதுவாத்தியார் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நமக்கு இது புதுவாத்தியாருன்றவங்க சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையில் யாரோ ஒரு வாத்தியாரோ இல்லையா ஒரு டீச்சர் நினைவுக்கு வந்துடுறாங்க இல்லையா? இது வந்து நம்மளோட லைஃப்பில் நாம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு போகும்போது நாம் எப்படி இருக்கணும், மற்ற குழந்தைகள்கிட்ட அவர் எப்படி வந்து ஒரே மாதிரியாக பழகிறாரு, எல்லா வகையான விளையாட்டுகளையும் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, எந்த ஊர்லேயும் இல்லாத விளையாட்டுகளை இவர் புதுமைப்படுத்துகிறாரு. எல்லாரும் 1000 பேர் 1000 விஷயங்கள் சொன்னாலும் ஏன் எனக்கு 1000 பேர் பத்திரிக்கை வச்சாங்க நான் போகலை, இது 250 மைல் தாண்டி போகிறேங்கிறாருன்னு அவங்க இவ்வளோ விமர்சனங்கள் சொன்னாலுமே இவர் என்ன பண்ணுறாரு, பஸ் ஏறி இவ்வளோ தூரம் ட்ராவல் தாண்டி அங்கே ஒரு இடம் வசதி இல்லைனாலும் நண்பர் வீட்டில் தங்கி இருந்து அந்த நிகழ்ச்சியான தருணத்தில் அந்த பொண்ணு கூட குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லையா? எந்திரிச்சுன்னு அதே பாவனையில் இந்த மணப்பெண் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு எப்படி இருப்பாங்கன்றது தெரியும் இல்லையா? அவங்களும் அந்த இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து நல்ல வெளிப்படையாகவே தெரியுது. இப்போது எப்படி வந்து அவங்க அந்த காலத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அந்த உறவு நிலை எப்படி இருந்தது, எப்படி பேணி காத்திருக்கிறாங்க, எப்படி ஆசிரியரை வந்து ஸ்டூடெண்ட் மதித்தாங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஆசிரியர் மதிச்சிருக்கிறாங்க. மதிக்காமல் அந்த கல்யாணத்துக்கு போய் போகலை இல்லையா? அப்போது இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். இங்கேருந்து அறிவையும் நல்ல ஒழுக்கங்களையும் புகட்டுறதுனால மட்டுமே வந்துடாது, அங்கேருந்தும் என்ன கிடைக்கணும் வரது. அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு பயணம் வந்து நல்ல பயணமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பேசுவீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு காணொலியில் பேசலாம்.